ஜாப்ஸ்னா இன்னைக்கு பல தனியார் நிறுவனங்கள் பல வருவாய்களை தந்தாலும் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்னா அதுக்கு ஒரு தனி மவுசு தான், தனி அங்கீகாரம் தான். ஆக இன்ஜினியரிங் இது குறிப்பாக பல வேலைகள் இருக்கு, நீங்கள் சிறப்பாக சொல்லுவீங்க. இருந்தாலும் இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன் ட்ரெண்ட் இந்தியாவில் தொழில்நுட்ப கல்வி எந்த ஒரு போக்கில் இருக்கிறது? ஏன்னா நேர்காணல் எல்லாமே பல தனியார் நிறுவனங்கள் தான் நேர்காணல் நடத்திட்டு இருக்காங்க. அரசு நிறுவனங்கள் மிக குறைவு, அவங்க விளம்பரங்கள் மூலமாகத்தான் பணிகளை தருகிறார்கள். அந்த ஒரு சூழலில் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்தியா எப்படி இருக்கு? எவ்வளவு ஒரு இன்ஜினியரிங் கல்விகள் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு? இதுல இருந்து வர இன்ஜினியரிங் கிராஜுவேட் எவ்வளவு பேருக்கு அரசு துறையில் வேலை கிடைக்குது? குறிப்பாக தமிழ்நாட்டிலும் சரி, மத்திய அரசாங்கத்திலும் சரி, இல்லை பொதுத்துறை பொதுவான ஒரு அரசு கல்வி புள்ளி ஒரு நேற்று பிறகு நம்ம படிப்படியாக இந்த இந்தியா என்பது சீனாவுக்கு அடுத்த நிலையில் பொறியியல் பட்டதாரிகள் உருவாக்கும் 2வது இடத்தில் உலகத்தில் வருகின்றது. ஆனால் உலக நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் இந்திய இன்ஜினியர்களைத்தான் மிகவும் விரும்புகின்றது. ஏனென்றால் சிறந்த பழக்க வழக்கம் தன்னுடைய அகாடமிகளை பொறுத்தவரை இந்திய நாட்டுடைய பொறியாளர்களுக்கு உலக அளவில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. இந்த இந்தியா என்றால் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்தியா 2வது இருந்தாலும் நம்முடைய ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை புரிந்திருந்த போது இந்தியா டெக்னாலஜி ஒன்றாக இருக்கிறது என்பதனுடைய முறையை குறிப்பிட்டிருந்தார்கள். அது இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயம். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 300 பல்கலைக்கழகங்கள், டியூட்டி சேர்த்து 300 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. 2500 பொறியியல் கல்லூரிகள் இந்திய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் 500 தனியார் பொறியியல் கல்லூரிகளும் 20 நிகழ்நிலை பல்கலைக்கழகங்களும் 10 பல்கலைக்கழகங்களும், அதாவது இப்போ 20 பொறியியல் அரசு சார்ந்த பொறியியல் கல்லூரிகளும் இருக்கின்றன. கிட்டத்தட்ட இந்த இந்தியாவில் 25 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 20 லட்சம் பொறியாளர்கள் இந்திய அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இது ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு வளரும் நாடு என்ற முறையிலே இந்தியாவுக்கு ஒரு மிகவும் சவாலாக இருக்கிறது, பெருமையாகவும் இருக்கிறது. இப்போ இந்த 2500 பொறியியல் கல்விகள் இந்திய அளவில் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 500 தனியார் பொறியியல் கல்லூரிகள், 20 அரசு பொறியியல் கல்லூரிகள். பார்க்கின்றது 5 ரூபாய் இந்தியா தமிழ்நாட்டிலே பொறியியல் வல்லுநர்களும் பொறியியல் பட்டதாரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம அரசு துறை வேலைவாய்ப்புக்கு போவோம். முதல்ல தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை செல்வோமா அல்லது மத்திய அரசாங்கத்தில் என்ன? மத்திய அரசாங்கம். அப்போ மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புகள் என்னென்ன? தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பொறியாளர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பொறியியல் வல்லுநர்கள், பொறியியல் முடித்துவிட்டு வருபவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தில் என்னென்ன வேலைவாய்ப்புகள்? நம்மளுடைய இந்திய அரசாங்கம் பப்ளிக் செக்டர் அரசு துறைகள் என்ற பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. இது தேர்வு செய்கின்ற முறை யூபிஎஸ்சி என்கின்ற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இதன் மூலம் சில துறைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்காக ஏற்பாடுகள் நடக்கின்றன. மத்திய தேர்வாணையம். இத்தோடு அல்லாமல் சில தனியார், அதாவது அரசு நிறுவனங்கள், என்இபிசி, செயின், நால்கோ, என்எல்சி, சிபிசிஎல், ரிசர்வ், ஓஎன்ஜிசி, ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, பெல், கோல் இந்தியா, மைனிங், போஸ்டர்ஸ், ஏர்போர்ட்ஸ், ஷிப்பிங் கார்பரேஷன்ஸ், இதுபோன்ற நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் நிறுவனங்கள் நேரடியாகவும் அதாவது தினசரி மூலமாகவும் எம்ஐஎம்எஸ் மூலமாகவும் சில பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்புகளை அளித்து வருகிறார்கள். மத்திய தேர்வாணையம் மற்றவங்க எல்லாருமே விளம்பரம் அவர்கள் வைக்கின்ற தனிப்பட்ட தேர்வு. முதல் நேர் வந்தால் அவருடைய கேள்வி. வணக்கம், வர்த்தக உலகம். ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். என்னுடைய டாக்டர் பிஇசி முடிச்சாங்க. வாழ்த்துக்கள். எந்த வருஷம்? 2 years சார். நல்லதுங்க. லாஸ்ட் ஜாயின் எம்டெக் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. சரிங்க. எம்டெக் முடிச்சுட்டாங்க. பிஎஸ்சி ஆல்சோ. சரிங்க. ஆனால் எனக்கு இப்போ அவர் கவர்மெண்ட் அல்லது மற்ற ரிசோர்ஸ் அவருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், என்ன செய்யணும், சார் ஒரு சின்ன கேள்வி. எம்டெக் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டாங்க இல்லைங்களா? முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் முடிச்சாங்களா, வெளி மாநிலத்தில் முடிச்சாங்க? இங்கே காரणी யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல முடிச்சாங்க. இப்போ எப்போ இந்த ஆண்டு தான் முடிச்சாங்க? இப்பதான் முடிச்சுட்டு அங்கேயே ஜேஆர்எஃப் இருக்காங்க, ஜூனியர் ரிசர்ச் ஃபேக்கல்ட்டியா இருக்காங்க. சரிங்க. இப்போ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் இருக்கும், எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம்? சார் நீங்கள் எதை கேட்க? ஓகே சார், பதில் கேள்வி என்ன சார்? நீங்கள்
உங்க பொண்ணு எம்டெக் எக்ஸாமினேஷன் அவங்க வந்து அடுத்து மேல்படி பிஹெச்டி பண்றது சிறந்த முறையில் நினைக்கிறேன். அல்லது அதாவது ஹைதராபாத்தில் நீதி என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. நீதி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரி ஓஷன் டெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் இருக்கு, மெரிகாம் யூனிவர்சிட்டி இருக்கு, தமிழ்நாட்டில் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. இங்கெல்லாம் வாட்டர் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டிஸ்ல பிஹெச்டி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் ஆராய்ச்சியாளர் செய்வதற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இதுல வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். அதோடு இல்லாம அதாவது நான் சொன்ன யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். அதெல்லாம் ஐஏஎஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்குது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அது எழுதினாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்பெஷலைசேஷன் தெரிஞ்ச மாதிரி இந்திய அரசு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குது. ஐஏஎஸ் இதுக்கெல்லாம் இவங்க போகலாம். இப்போ அவங்க வந்து ஜூனியர் ரிசர்ச்சாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாலும் இது இந்த ஒரு துறைகளை நாடினா இன்னும் சிறந்த வேலை. ஆமாம், அது வந்து எஸ்ஆர்எஃப் படிக்கிற ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஆமாம், பிஹெச்டி வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெலோ. அதுக்கு மாணவர்கள் வந்து 30,000 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை இது பண்ணுறாங்க. பிஹெச்டி முடிச்சிடலாம். 3 ஆண்டு 4 ஆண்டு கொடுக்குற பிஹெச்டி முடிச்சா இன்னும் வெளிநாடுகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்திய அளவில் ஆராய்ச்சியாளராக சேர்ந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஹைதராபாத்ல இருக்கிற நீதி அப்படின்ற நிறுவனத்தை வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இருக்கலாம். நீதி என்பது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து என்விரான்மெண்ட் சம்பந்தமானது, வாட்டர் சம்பந்தமானது, அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. அதோடு இல்லாமல் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி ஒன்று ஹைதராபாத்தில் இருக்கு. அது பெங்களூர் ஒரு அமைப்பு இருக்கு, இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல் சென்டர் ஒன்று இருக்கு. இது எல்லாமே சுற்றுச்சூழல் கொடுக்குற ஆராய்ச்சியான நிறுவனங்கள் தான். இதில் என்ன வேணாலும் அந்த பெண் வந்து வேலைக்கு போகலாம். இப்போ வந்து எடுத்து செல்லும்போது அடுத்த நேரம் குழந்தை கேட்டு மிக ஒரு குறிப்பான கேள்வி. வணக்கம் பட்டக உலகம். வணக்கம் சார், குட் மார்னிங். குட் மார்னிங். நான் பாண்டிச்சேரியிலேருந்து பாகித்யா பேசுகிறேன். சொல்லுங்க. நான் ஃபைனல் இயர் பிசி ஸ்டூடெண்ட். ஃபைனல் இயர் பிசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட். சரி. யூபிஎஸ்சி வெப்சைட்ல பார்த்தோம்னா அவங்க கேரக்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல எப்பவுமே மெயின் மந்த்ல வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிசம்பர்ல வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிகாஸ் ரெண்டுமே சேமா ரெண்டுமே டிஃபரெண்ட் போஸ்டிங் தான் என்னன்னு தெரியல. மே மாதம் சொல்லியிருக்கிற தேர்வுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அந்த இணையதளத்துல? இன்ஜினியரிங் சர்வீசஸ் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வீசஸ் மே மாதம், டிசம்பர் மாதம் ஐஇஎஸ். ஆமா, ஐஇஎஸ். ரெண்டுமே வித்தியாசமா இல்ல சேம் ஏதாவது பிரிலம் நேம் அந்த மாதிரியான இப்பதான் முதல் நேரத்தில் பேசும்போது சார் வந்து ஐஏஎஸ் பற்றி கூட சொன்னாரு. சிறப்பாக கேட்டீங்க. குறிப்பா யூபிஎஸ்சி இணையதளத்தை பற்றியும் அந்த தேர்வை பற்றியும் கேள்வி நல்ல கேள்விமா சார் பார்த்துக்கலாம். இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நடத்துறோம். சில மாணவர்கள் வந்து மேல முடிப்பாங்க. மேல முடிச்சவங்க வந்து அடுத்து அவங்க தயாரம் பண்ணுறது நெக்ஸ்ட் டிசம்பர்ல வந்து அவங்க அப்பியர் ஆகும். இட்ஸ் கால்ட் வின்டர் செஷன். சம்மர் செஷன் மே. எப்போ அதே தேர்வு தான், ஒரே முறை தான், தேர்வு முறை தான். பட் அதுக்காக 2 வந்து இந்திய அரசு வந்து 2 டைம் இருக்கு ஒரு ஆண்டுல. ஸோ இந்த நடத்தப்படுறது இன்ஜினியரிங் தேர்வு தான். அதே மாதிரி டிசம்பர் மாதம் ஐஇஎஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டுமே ஐஏஎஸ் தான். ஐஏஎஸ் அது வந்து சிவில் சர்வீஸ் இல்லை, ஐஏஎஸ் இல்லை, ஐஇஎஸ் ரெண்டுமே ஒன்று தான். 2 செஷன் எடுத்துருவாங்க. இப்போ ஐஐடி எடுத்துட்டோம்னாங்க அதில் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம், எம்டெக் டிகிரி ப்ரோக்ராம் 2 செஷன் எடுக்கிறாங்க. எல்லா ஐஐடிக்கும் வந்து வின்டர் செஷன், சம்மர் செஷன். அதே மாதிரி அது ஒரே தேர்வு தான். 2 தடவை வாய்ப்பு கொடுக்குறாங்க மாணவர்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய எதிர்ப்பு அந்த சில பேருக்கு மேலே கொடுத்துருவாங்க. சில பேருக்கு ஒரு அரியர்ஸ் வச்சு அடுத்த மாதத்தில் அக்டோபர் முடிப்பாங்க. இப்போ அவங்க வந்து டிசம்பர்ல போகலாம். இல்லை அதை விட்டு போனவங்க மேலே கண்டினியூ நடத்த அப்பியர் ஆக முடியாதவங்க டிசம்பர்ல போகலாம். ஆனால் ஒரே அரசு தான், அது ஒரே அரசு தான். எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் பொறுத்தவரை ஒரு சமமாக தான் இல்லை அளிக்கப்படுது. வணக்கம் பட்டக உலகம். சார் வணக்கம் சார். நான் நாராயணன் சொல்லி ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள். சொல்லுங்க சார். சார் இப்போ எங்கள் பொண்ணு வந்து இங்கே நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் சார். சரிங்க. எங்கள் பொண்ணு இங்கே பிறந்து இங்கே படிச்சிருக்கு சார். எம்பார்மேஷன் முடிச்சிருக்கோங்க சார். சரி. அதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் அரசு வேலையும் ட்ரை பண்ணலாமா சார்? எம்ஃபார்ம் முடிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்து இன்ஜினியரிங் பட்டதாரிகளை பற்றி, இன்ஜினியரிங் துறையை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற படிப்பா சேர்ந்து சார் பதில் சொல்லுவாரு. கேள்விக்கு நன்றி. குறிப்பாக ஆந்திர மாநிலத்திலிருந்து நீங்கள் பேசுறீங்க. வாழ்த்துக்கள் நாராயணன். உங்கள் பொண்ணு பிஃபார்ம் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா அனைத்து உரிமைகள் இருக்கு. மத்திய அரசுலேயும் நீங்கள் வாங்கலாம், தமிழ்நாட்டிலையும் வாங்கலாம். பிஃபார்முக்கு வந்து அந்த ட்ரக் கண்ட்ரோலர், ட்ரக் ஃபார்மசிஸ்ட் இதெல்லாம் வந்து டிஎன்பிசியில் குரூப் 3ல வருது. இந்த குரூப் 3ல நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதெல்லாம். அதே மாதிரி உங்களுடைய மகளை வச்சு நீங்களாம் தனியாக மருந்து கடை ஃபார்மசி வச்சு நடத்தலாம். இது மாதிரி வாய்ப்புகளும் அந்த பெண்ணுக்கு இருக்குது. அவங்க வந்து இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் அந்த தேர்வாணையத்தினுடைய
வெப்சைட்டு போயிட்டு என்னென்ன என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா பிஃபார்முக்கு வந்து அந்த வாய்ப்புகள் இருக்கு. அது என்னென்ன பேர்? அதே மாதிரி வந்து அவங்களே வந்து அரசு வேலைக்கு போகலாம். அரசு அந்த பிஃபார்ம் பார்மசி காலேஜ் இருக்கு, நம்ம அரசு சில கல்லூரி இருக்குது, அதுலேயே கூட அவங்க லெக்சராக போகலாம். சார் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கொடுத்த வந்து ஐஇஎஸ் பற்றி கேட்டீங்க. இரண்டு முறை சேர்த்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் மாதிரி ஐஇஎஸ் இன்னும் விளக்கணும். அந்த தேர்வுகள் எப்படி தயார் பண்ணணும், என்னென்ன பாடங்களை அவங்க படிக்கணும், தேர்வுகள் எப்படிப்பட்ட விஷயம்னா நீங்கள் எங்கேயாவது அரசு துறையில் இதுக்கு அங்கீகாரம் எப்படி கொடுக்குறாங்க? ஐஏஎஸ் எக்ஸ்பென்சிவ் சொல்லணும்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அதில் வந்து எல்லா பொறியியல் படிப்புகள் உள்ளவங்களும் அதை அப்ளை ஆகலாம். இதில் வந்து 3 பேப்பர் இருக்கு மொத்தம். காமன் பேப்பர் ஒன்று இருக்கு, அது இல்லாமல் ஸ்பெஷாலிட்டி அவங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கு. இதில் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் பேப்பர் 2ல பார்ட் 2ல வந்து அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். பார்ட் 1ல காமன் பேப்பர் ஜெனரல் நாலேஜ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கணும். இதை பிளேஸ் பண்ணி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவருடைய ஸ்பெஷாலிட்டி சப்போஸ் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் பாஸ் பண்ணி போறான்னு அப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டட் கம்பெனிஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, எல்காட் தமிழ்நாட்டில் எல்காட் மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டெல்லியில் பெங்களூர்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐஏஎஸ் பாஸ் பண்ணாலும் ஒரு கோர்சஸ், ஏர்போர்ட்ஸ் அது சம்பந்தமானது போகலாம். சிவில் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணாலும் ரோட்வேஸ், ஹைவேஸ், கோல் இந்தியா, என்எல்சி இதெல்லாம் போகலாம். 2 பாடங்கள் இருக்கு. மூன்றாவது தேர்வு என்னது? அதாவது 3 பாடங்கள் ஒரு 2 வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு காமன் பேப்பர். ஸோ அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு 2 தேர்வுகள் அவங்க பிடெக் லெவலையும் கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸ் வந்து +2 லெவலையும் கேட்பாங்க. அடிப்படையான ஜெனரல் நாலேஜ், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அதை வந்து கேட்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் பிடெக் லெவலில் அவங்க பிஇ பிடெக் லெவலில் என்ன படிச்சிருக்காங்களோ அது எல்லாம் கேள்விகள் வரும். வணக்கம், அர்த்த உலகம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் சென்னையிலேருந்து சேகர் பேசுகிறேன். வெல்கம் சேகர். சார் என் சன் வந்து +2 முடியும் இந்த வாட்டி பண்ணுறாரு, +2 பண்ணுறாரு. அவர் வந்து ஜெனட்டிக் படிக்கணுன்றார் சார். அது பிடெக் ஜெனட்டிக் பண்ணலாமா இல்லை பிடெக் இன்ஜினியரிங் பண்ணலாமா? பிடெக் இன்ஜினியரிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அது வந்து பயோடெக்னாலஜி ஸ்பெஷாலிட்டி இது. ஆமாம் சார். அது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? அது வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே கிடைக்குமா இல்லை வெளிநாட்டில் கிடைக்குமா? அது ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து ஹாஸ்பிட்டல், பெரிய லீடிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ராமச்சந்திரா போல அப்போலோ போன்ற பெரிய தனியார் நிறுவனங்களில் வந்து போகலாம். அதுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அரசு துறையிலும் கொஞ்சம் குறைவு. மற்ற வெளிநாடுகளில் வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேலை நாடுகளில், ஆஸ்திரேலியா போன்ற மேலாடு ஆராய்ச்சிகள் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். நல்ல ப்ராஸ்பரஸ் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு. ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கோட சில குறிப்பிட்ட பொறியியல் கல்விகளாக இருக்கு தமிழ்நாட்டிலே. இப்போ நீங்கள் இந்த பதிலுக்கு வந்து எனக்கு ஒன்று தெரியும். அரசு துறையை பொறுத்தவரை ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இந்த குறிப்பான சப்ஜெக்ட் இதுக்கெல்லாம் பார்க்கும்போது வேலைவாய்ப்பு குறைவாக அது எப்படி நான் தொடர்ந்து பேசுவோம். சிறு இடைவெளிக்கு பிறகு வாட்ஸ்அப்பில் தொடர்ந்து இணைகிறது.